இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. வணக்கம், என் பேர் சந்துரு. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது கிடச்சிருக்கு. இங்கே நான் ஸ்பைரோவில் படித்ததுனால தான் எனக்கு காலேஜ் கிடச்சிருக்கு. இங்கே டீச்சிங் எல்லாமே குட்டாக இருக்குது. இங்கே சூப்பராக சொல்லி தருவாங்க. நோட்ஸ் எல்லாமே புரிகிற மாதிரி. நான் தமிழ் மீடியம்ன்றதுனால தமிழ் மீடியம் நாமக்கல்லில் அவ்வளோ பெட்டராக எதுவும் தெரியல. தமிழ் மீடியம் ஸ்பைரோவில் இங்கே நான் படித்து இங்கே நோட்ஸ் சூப்பராக தராங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நல்லா சொல்லி தராங்க. அதனால் நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். இங்கே நோட்ஸ் டீட்டெயில்ஸாக தந்தாங்க. நான் படிக்கிறதுக்கும் புரியறதுக்கும் ஈஸியாக இருந்தது. நல்லா ப்ரீஃபாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் ஸ்டாஃப்ஸ் நல்லாவே சொல்லி தந்தாங்க. புரிகிற மாதிரி தூய தமிழ்லேயே சொல்லி கொடுத்தாங்க. நான் தமிழ் மீடியம்ன்றதால எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸ்டாஃப்ஸ் இங்கே டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு 24 hours எப்போவுமே இங்கே இருப்பாங்க. டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்போ வேணும்னாலும் நம்ம டவுட் கேட்டுக்கலாம். நம்மளுக்கு தமிழ் மீடியம் ஸ்டாஃப்ஸ் கிட்ட புரியலனாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் போயிட்டு கேட்டுக்கலாம். நம்மளுக்கு புரிகிற வகையில் எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க சொல்லி தருவாங்க. இங்கே அசைன்மெண்ட்ஸ் நிறைய தருவாங்க. தமிழ் மீடியம் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் அசைன்மெண்ட்ஸும் சேர்த்து வாங்கினேன். புக்கு ஸ்பைரோ புக்கு இவங்களே தருவாங்க. ஸ்பைரோ புக்ஸ் தமிழ் மீடியம்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வாங்கி படிக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் ஒரு புக் இருக்குன்னா அது லைன் பை லைன் கொஷின்ஸ் அப்படியே மாற்றி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்ஸ்னால தான் நாங்கள் இவ்வளோ மார்க் எடுத்து இப்போ எனக்கு காலேஜ் கிடச்சிருக்கு. இங்கே கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் நிறைய கொடுத்தாங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதால தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். டெய்லி டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறம் கிராண்ட் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க. லாஸ்ட்டு 1 மந்தில் அதாவது 15 டேஸில் எங்களுக்கு 35 டெஸ்ட்டு வச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ்லாம் வந்தது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கொஷின் மட்டும் இல்லாமல் நான் தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் கொஷினும் சேர்த்து கொடுத்தாங்க. தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் கொஷினும் சேர்த்து கொடுத்ததால அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிந்தது. நீட்டில் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் கொஷின்ஸும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தமிழ் மீடியத்துக்கு நல்லா பெட்டராகவே சொல்லி தராங்க. இங்கே ஸ்பைரோவில் டெய்லி மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் எம்டி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் நாங்கள் எப்பப்பெல்லாம் மார்க் லோ ஆகுதோ அப்போல்லாம் கான்ஃபிடென்ஸாக சொல்லுவார். தட்டி கொடுத்து என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். இங்கே வாரத்துக்கு எப்பயும் ஒரு மீட்டிங் வச்சு எங்களுக்கு டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. மீட்டிங் வச்சு அதாவது எப்படிலாம் படிக்கணும், எப்படிலாம் டெஸ்ட் எழுதணும், கான்ஃபிடென்ஸாக எப்படி இருக்கணும், கன்சிஸ்டன்சி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் எங்களுக்கு மார்க் அதிகமாக எடுக்க முடிஞ்சது. எம்டி சார் எங்களுக்கு டெய்லி மோட்டிவேட் பண்ணதால தான் இவ்வளோ மார்க் வந்தது. அவர் தட்டி கொடுத்து பண்ணதால தான் இப்போ நாங்கள் முன்னேறி இருக்கோம். அவருக்கும் தேங்க்ஸு. அப்புறம் ஸ்பைரோ எல்லாருக்கும் ஸ்பைரோ டீம்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏஓ சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.